ஜெட்டு பஸ் காசு காசுனாச்சு. காசு அன்னைக்கே போலீஸ்காரங்க எடுத்துட்டாங்களே. சரி காசெல்லாம் விடு, உனக்கு எப்படி இருக்கு? போலீஸ் எடுத்துட்டானா? அன்னைக்குனா நான் ஹாஸ்பிட்டல் வந்து எத்தனை நாள் ஆச்சு? நீ வந்து ஒரு 7-8 நாள் இருக்குமே. 7-8 நாள்? என்னாச்சு உனக்கு? 64 லட்சம்டா. செட்டில் ஆக்கலாம் லைஃப்ல. ஆஸ்பத்திரி பில்லு வேற திட்டுவானுங்களே. ஐயோ இவன பண்றாங்க. பஸ் பஸ் பஸ். அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டி எதுக்கு இங்க? நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சானோ? நேனே நெஞ்சு வலி வச்சு ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேன். அப்படியே சார்லடா. என்ன லவ்வா? ரெட்டியும் வந்திருக்காரு. இவனாலதான் ஆக்சிடென்ட் ஆச்சு, பணமும் போச்சு. அதனால மரியாதை வா. லவ்னாலே இந்த வில்லன்ஸ்க்கு வந்துறானுங்களே. இன்னைக்குன்னு பார்த்து யாருமே மாட்டல. சார் டைம் என்ன? டைம் என்னன்னு கேட்டேன். ஓ டைம் என்னன்னு கேட்டேன். ஏதோ பே பார்க்குற மாதிரி அவன் ஏதோ பார்த்துருக்கேன். சீனுக்கு வாசு கேட்டிருக்கா. நீ வா மாஸ். ஆட்டோ தானே ஓட்டோம்னா. பாத்து போடா. சரி போடு. எக்ஸ்கியூஸ் மீ, நில்லு. அடடே ஸ்ட்ராங்கா சார் ஒத்து என்ன? டேய் டீ கடையில் மோகம் கேட்டுருக்கான் பாரு. அழகு ப்ளூ கலர் ஷர்ட். அவன்தான். ரெட்டி என்ன? ரெட்டி ஆளுங்க ஸ்பாட் வச்சான்னு நினைக்கிறேன். ரெட்டி சொன்னல 1 2 3 சொல்றேன். இல்லையா சார்? 1 2 போடு. ஏய் என்ன செய்ய பாக்குறா? வா வா ஓடியா. ஏய் மத கதை மூடுறா. இனிமே அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறது நல்ல முதல்ல எஸ் ஆகணும். ஆமா, நான் தான் அப்பவே சொன்னேன் எவ்வளோ பெரிய வீடு வேணான்னு. தேவையில்லாம ரெண்ட் கொடுத்து ஏய் ஜெட்டு ஆ, வேற போன மாதிரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது போ. ஏய் ஜெட்டு ஏய் அந்த ஜன்னல் மூட. ஏய் ஜெட்டு ஜெட்டு என்னாச்சு? ரெட்டி எனக்கு வந்துட்டாங்களா? ஐயோ இப்போ என்ன பண்றது? பணம் வர நம்மகிட்ட இல்ல. வேற ஒன்று பண்ணலாம். ரெண்டு வீடு அப்படியே ஓடிடலாமா? நம்ம எதுக்குடா ஓடணும்? யாரா யாரு இப்ப என்ன ரெடி அமிச்சானா? படத்தை வாங்கிட்டு போட சொல்லி அமிச்சானா? இந்த படம்லாம் இல்ல, மொத்த படமும் போலீஸ் எடுத்துக்கிச்சு. நம்சி வீடு பக்கத்துல இருக்கு, கூப்பிட்டுவா. இப்ப கூட வா சொல்லு. ஏய் சொல்லினே இருக்கிற நான் கிட்ட வந்துட்டே இருக்கிறீங்க. இது பேச்சலாம்
கணக்கு பேயெல்லாம் தெரியுது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து துரத்திட்டு வருதுடா. ஐயோ, ஏய், இதுக்கிட்ட எப்படி தப்பிக்கிறது? இது ஒரே வழிதான் இருக்கு. பேசாம கோயில் போயிட்டு வந்துட்டு சரி. சே, காமெடி பண்ணாதடா. அப்படி பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். அந்த காலத்து விட்டராச்சல் படத்துல இருந்து இந்த காலத்து காஞ்சனா பார்ட் 2 வரைக்கும் சாமி தான் பேய் அழிக்கும். அப்படின்ற? ஆமாண்டா. பஸ் நான் தான் சொன்னல, கோயிலுக்குள்ள வந்தா பேயெல்லாம் வராதுன்னு. கரெக்டா? ஆனா வெளியே போகணுமே. செத்தவன் பொறுத்துறான், பொழைச்சவன் ஓடுறான். செத்து பொழைச்சவன்ல இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்கு. சாமி, எங்களை பத்தி தான் பேசுறீங்களா? ஒண்ணுமே புரியல சாமி. நேற்று ராத்திரில இருந்து பேய்ங்க எங்க போனாலும் எல்லாம் விதி வசம்டா, விதி வசம். செத்து பொழைச்சிருக்கல்ல, அதனாலதான் இந்த ஆவியெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் வரம்டா, வரம். சாமி, இல்ல எனக்கு வேணாம். பேய்களை பாக்குறது வரமா? எடுத்து விட்டுருங்க. அந்த அதிகாரம் எனக்கு இல்லடா. எவன் கொடுத்தானோ அவன் தான் எடுக்கணும். அதுங்க பேய்ங்க இல்ல, ஆவிங்க. உன்னை ஒன்றும் செய்யாது. அது அது ஆசைகளை செஞ்சு விட்டுரு. அது தன்னால போயிடும். செஞ்சு விட்றா? ஆ. விட்டாது எங்களை செஞ்சிடும். இந்த இடத்துக்கு நான் வரல. ஆகிறதுக்கு எவ்வளவு பயமா இருக்குது தெரியுமா? பெரிய பெரிய கண்டங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்தவன்டா நீ. இந்த முண்டங்களையா பார்த்து பயப்படுற? கல்லுன்னு பார்த்தா கல்லா தான் தெரியும். அதையே கோயிலுக்குள்ள வச்சு பார்த்தா சாமி. மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும். பயத்தோட பார்த்தீங்கன்னா பேய்களா தெரியும். சாதாரணமா பாரு, மனுஷங்களா தெரியும். மனச ஒரு நிலப்படுத்து, எல்லாம் சரியாயிடும். பயப்படாதடா. யாரு நண்பனா? ஆமா. நல்ல பையடா, பாத்துக்க. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்படா. மாசே, என்ன மாசம் சொல்றாரு? ஒன்றும் இருக்காதுடா, சும்மா ஏதோ வளரிட்டு போகுது. மனச ஒரு நிலப்படுத்து. டிஷர்ட் போட்டு யாரையாவது இந்த பக்கம் போனான்னு சொன்னானுங்க, எங்க போனானே தெரியல. செட்டு எல்லாம் மனசு தான் இல்லை. சார் ப்ளீஸ் சார், போனிங் பர்சிங் காணும் சார். சார் பொண்ணு பார்க்க போன இடத்துல கொடுத்த ஃபோன் சார். சார் 35,000 ரூபாய் சார். இதோட கார்ல வச்சால வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வாங்க சார், இருக்கோம் வாங்க. எல்லாருமே பார்க்க மனுஷங்க மாதிரியே தான் இருக்காங்க. ஆண்டா, எனக்கு அதே கன்ஃபியூஸ் தான் செட்டு. அட பாவி, யார் ஃபோனு? அதோ புலம்பிட்டே போறானே, அவன் ஃபோன் தான். அட பர்சுமா? பின்ன அப்போ விட்டு ஓட்டலா? யார் பில் கட்டுறது? ஓகே 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 சரி, இதுல மனுஷன் யாரு பேய் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்தேன் செட்டு. இந்த பேயெல்லாம் கேமராவில் தெரியாதான். ஓ, டெஸ்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமே. மாசு, பின்னாடி அந்த பக்கம் பச்சை கலர் சட்டை, பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா பேய் மாதிரியே இருக்கான். அவனோட ஃபோட்டோ எடு. ஏய், கரெக்டா? பச்சை கலர் மனுஷன்டா. ஓ, வெள்ளை கலர் தான் பேய். கேமராவில் விழ மாட்டேங்குது. பா, மனுஷனோட பேய் டீசெண்டா இருக்கு. இந்த மேட்டரை வெளில சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. எவன் நம்புவான்? எல்லாம் பைத்தியம் லூசுன்னு வாங்க நம்மள. ஏய், அப்படியே இரு. ஓகே. நம்ம ஒரு பொம்பளை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே இருண்ணா. ஓகே. ரெடி? ஒரு நிமிஷம். ஸ்மைல். ஓகே.
மாசு 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 நான் செத்துட்டேனா? சொல்லு மாசு. இவ்வளவு நாளா நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ கண்டுக்காம குடிச்சுக்கிட்டே இருக்க. ஒண்ணுமே புரியலடா, ஒரே பிளாங்கா இருக்கு. சரி ஒரு ஆப்பாயெல்லாம் கூட்டா. இருந்தாலும் உனக்கு ஜாலி தான்டா. இனிமே நீ குடிக்க வேண்டாம், தம் அடிக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம். என்ன வாழ்க்கைடா, எந்த பிரச்சனையுமே இல்லாத சந்தோஷமா இருக்க. இவனை தனியா பேசினு இருக்கான். ஒரு செத்தவன் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? உனக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இல்லையா? ஏய், நீ செத்த மாதிரி இல்லையேடா. இப்போ நீ என் பக்கத்துல இல்லைன்னு வைய, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீ தான் என் ஏத்தலையே உட்காந்து இருக்கிறிய, அப்புறம் அதுக்கு ஃபீல். இருந்தாலும் குடிக்க முடியலையே. பாஸ், இந்த செத்தவங்களுக்கெல்லாம் காரியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எனக்கும் இந்த சரக்கு சைட் டிஷ்லாம் படைக்கலாமே. இந்தா தின்னு, இந்தா தின்றா. முன்னாடி இருக்கதே குடிக்க முடியல, இதுல உனக்கு படையல் வேற. அதோட ஹைலைட்டு, நீயே ஒரு பேய், நீ மத்த பேயெல்லாம் பார்த்து பயப்பட்ட பாரு. ஏய், அவங்களாம் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி பயங்கரமா இருந்தாங்க. யாருமே என்ன மாதிரி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமா இல்ல. ஏய் இங்க வா. அவன் என்ன அடிக்கிறானோ அதே சரக்கு கொண்டு வா. வா. ஏய், நைட்டான அந்த நாய்ங்க தொல்லை. பாஸ், அங்க பாரு. கார் டிக்கி மேல ரெண்டு பேய். ஏய், பேய்ங்களை பார்த்து தான்டா துரத்துது. நாய் கண்ணுக்கெல்லாம் நாங்க தெரியுறோமா என்ன? அதனால தான் நைட்ல நாய் துரத்துதா? இவ்வளோ நாளா நம்மள துரத்துதுன்னு பார்த்தா கூட வர பேய்களை துரத்தி இருக்குது மாமா. அது மேட்ரு மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ராத்திரியில எவனும் ஊரே சுத்த மாட்டான். நைட் ஷோ பார்த்துட்டு வரவங்களுக்கெல்லாம் இருக்கு. ஆமா, மாட்டு மாட்டாங்க. ஏய், பார்த்தா மானி மாதிரியே இல்ல? என்னங்க இந்த இடத்துல இங்க வந்திருக்கீங்க? இல்ல, உங்களுக்காக தான் உங்க வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு அப்படியே கிளம்பலான்னு. ஓ, செம பிரிட்டி. சாரி, லைட்டா. இல்லைங்க, பரவாயில்ல. உங்க ஃப்ரெண்டோட இழப்பு உங்களுக்கு பெரிய லாஸ் தான், புரியுது. என்னாச்சு? எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட். மாஸ், டேய் மாஸ், ஏங்க அழாதீங்க ப்ளீஸ். என்ன அழுகுற? வலிக்குதுங்க. மாஸ், இங்க தான நிக்கிற முன்னாடி. டேய் மாஸ், ஐயோ, அடி புடிச்சாடே. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஃபீலிங்ஸே இல்ல நீ. ப்ளீஸ்ங்க, ஏங்க அழாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். நான் இருக்கேங்க. சாரிங்க, கடைசியா என்ன லைன் சொன்னீங்க? நான் இருக்கேன்னு சொன்னேன். உண்மையாவா? ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் ஜெட்டு மேலே போயிட்டானோ என்னவோ. ஏன் மேலே பார்க்குறேன்? நான் இங்கே தானே இருக்கேன். இப்போ ஜெட்டு நம்ம முன்னாடி இருந்தானா ரொம்ப சந்தோஷப்பட்டுருமா தெரியுங்களா? மூச்சை பாரு. ஓடா ஜெட்டு, சந்தோஷமாவா இருக்கேன். சரி, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாங்க. இல்லைண்ணா, அக்கா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரதில்லை. ஏன், என்னாச்சு? அன்னைக்கு பேசினது தான்ண்ணா. டீன் பிளேஸ்மெண்ட்டுக்கு லஞ்சம் கேட்டார், நீங்களும் தரேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகி எவ்வளோ சொன்னீங்க? 3.5 lakhs. இல்லை, பண்ணிடலாம். ஒரு 2 days டைம் பண்ணிடலாம். இல்லைங்க, பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேண்டாம். இல்லை, நான் பண்ணிடுவேன். தேங்க்ஸ்ண்ணா. பார்த்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். அது ஒரு காசு வாங்க தான் வந்திருக்கு.
நாள் பேங்க்ல லோன் கேட்க போறியா இல்ல பைக் விற்க போறியா பைக் வித்து பேரிச்ச பழம் சாப்பிடலாமா என்ன பழம் சொல்லு 3.5 2 daysல 3.5 ஐ திங்க் இட்ஸ் இம்பாசிபிள் என்னாச்சு ஏன் சிரிக்கிற ஐடியா கிடைச்சா